தாவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. திமுக அதிமுக கூட்டணியை சேர்ந்து ஆட்சி அமைப்பதாக தகவல் நேற்று பரவிய நிலையில் தற்பொழுது தாவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என முதல்வர் தெரிவித்திருக்கிறார். விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவைப்படும் பட்சத்தில் காங்கிரஸ், விசிக, அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஆதரவு கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடிதம் என்பது அனுப்பப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி மற்றும் நேற்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 தொகுதிகள், அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதன்படி திருச்சி கிழக்கை அவர் ராஜினாமா செய்வார் என்ற தகவல் இன்று தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது. அவ்வாறு ராஜினாமா செய்யும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்திடம் 107 இடங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி ஆதரவுடன் 112 இடங்கள் இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவு கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடிதம் என்பது அனுப்பப்பட்டது. அவர்கள் உயர்நிலை ஆலோசனை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என அறிவித்திருந்தார்கள். கூட நேற்று மாலை முதல் திமுக மற்றும் அதிமுக இடையே தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அதிமுக ஆட்சி அமைக்க திமுகவிடம் உரிமை கோருவதாகவும் தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது எனவும், தமிழக வெற்றி கழகம் மகளிருக்கு மாதம் 2500 அளிப்பது கடினம், திமுக அரசு வழங்கியதை போல மாதம் 1000 ரூபாய் கட்டாயம் வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் திமுக அரசின் திட்டங்களை தொடர வேண்டும் என எதிர்பார்ப்பதாக கூறிய அவர், பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை தடையின்றி தொடர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் விஜய் ஆட்சிக்கு 6 மாதங்களுக்கு எந்த இடையூறும் செய்யாமல் கவனிப்போம் என கூறிய திமுக தலைவர் உடனடியாக இன்னொரு சட்டப்பேரவை தேர்தல் வருவதை திமுக விரும்பவில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் நேற்றைய தினம் திமுக மற்றும் அதிமுக இடையே பேச்சுவார்த்தை தொடர்வதாகவும், அதிமுக ஆட்சி அமைக்க திமுகவிடம் ஆதரவு கேட்டு உரிமை கோருவதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வண்ணம் இருந்தன. இருந்த போதிலும் நேற்று இரவே திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திமுக பிரதான எதிர்க்கட்சியாக தொடர்வதை விரும்புவதாகவும், மக்களை ஏமாற்ற ஒருபோதும் நினைக்கவில்லை என்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே திமுக தலைவர் தற்போது உடனடியாக இன்னொரு சட்டப்பேரவை தேர்தல் வர திமுக விரும்பவில்லை எனவும், விஜய் ஆட்சிக்கு இடையூறு ஏற்படாமல் 6 மாதம் உன்னிப்பாக கவனிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி நந்தினி. சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். தாவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. திமுக அதிமுக கூட்டணியை சேர்ந்து ஆட்சி அமைப்பதாக தகவல் நேற்று பரவிய நிலையில் தற்பொழுது தாவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என முதல்வர் தெரிவித்திருக்கிறார். விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவைப்படும் பட்சத்தில் காங்கிரஸ், விசிக, அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஆதரவு கோரி
தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம் என்பது அனுப்பப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி மற்றும் நேற்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 தொகுதிகள், அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதன்படி திருச்சி கிழக்கை அவர் ராஜினாமா செய்வார் என்ற தகவல் என்பது தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது. அவ்வாறு ராஜினாமா செய்யும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திடம் 107 இடங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி ஆதரவுடன் 112 இடங்கள் இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவு கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம் என்பது அனுப்பப்பட்டது. அவர்கள் உயர்நிலை ஆலோசனை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என அறிவித்திருந்தார்கள். கூட நேற்று மாலை முதல் திமுக மற்றும் அதிமுக இடையே தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், அதிமுக ஆட்சி அமைக்க திமுகவிடம் உரிமை கோருவதாகவும் தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது எனவும், தமிழக வெற்றிக் கழகம் மகளிருக்கு மாதம் 2500 அளிப்பது கடினம், திமுக அரசு வழங்கியதை போல மாதம் 1000 ரூபாய் கட்டாயம் வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் திமுக அரசின் திட்டங்களை தொடர வேண்டும் என எதிர்பார்ப்பதாக கூறிய அவர், பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை தடையின்றி தொடர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் விஜய் ஆட்சிக்கு 6 மாதங்களுக்கு எந்த இடையூறும் செய்யாமல் கவனிப்போம் என கூறிய திமுக தலைவர், உடனடியாக இன்னொரு சட்டப்பேரவை தேர்தல் வருவதை திமுக விரும்பவில்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் நேற்றைய தினம் திமுக மற்றும் அதிமுக இடையே பேச்சுவார்த்தை தொடர்வதாகவும், அதிமுக ஆட்சி அமைக்க திமுகவிடம் ஆதரவு கேட்டு உரிமை கோருவதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகும் வண்ணம் இருந்தன. இருந்த போதிலும் நேற்று இரவே திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திமுக பிரதான எதிர்க்கட்சியாக தொடர்வதை விரும்புவதாகவும், மக்களை ஏமாற்ற ஒருபோதும் நினைக்கவில்லை என்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே திமுக தலைவர் தற்போது உடனடியாக இன்னொரு சட்டப்பேரவை தேர்தல் வர திமுக விரும்பவில்லை எனவும், விஜய் ஆட்சிக்கு இடையூறு ஏற்படாமல் 6 மாதம் உன்னிப்பாக கவனிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.